சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் ஹைரில் மௌலூபி அலைஹிம் வலல்லாலீன். இதுதான் அல்ஹம்துலில்லாஹ் சூராவுடைய கடைசி வரி, கடைசி குர்ஆன் வசனம். The path of those upon whom you have bestowed favor, nor whom you evoked anger, whom those who evoked of your anger, or who are gone astray. இந்த சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் ஹைரில் மௌலூபி அலைஹிம் வலல்லாலீன். அல்லாஹ் ஒரு நேர்வழியை அல்லாஹ் மக்களுக்கு காட்டுறான். The path of those upon whom you have bestowed favor. யார் யாருக்கெல்லாம் நேரான வழியை காட்டினியோ அவங்க அந்த நேரான வழியை எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் ஃபேவர் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சரியான வழியை காட்டிட்டான். nor those who are evoked of your anger. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த நேர்வழியை எடுத்துக்கல, அல்லாஹ்வையே கோபப்படுத்தினாங்க. யார் அந்த நபர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் பிறகு சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சூரா இந்த வரிகளோட ஆரம்பிக்குது. The path of those who are evoked of your anger. உன்னுடைய கோபத்தை யாரை அதை அதிகப்படுத்திக்கிட்டாங்களோ, அதாவது அல்லாஹ் கொடுத்த வழியை எடுத்துக்கல, அவங்க வேறு வழியில் சென்றுட்டாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கல, கடவுளை ஏற்றுக்கல. ஆர் those who are gone astray. அவர்களை அனைவர்களையும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், சபிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சூராவில் கடைசி அந்த வசனங்கள்லேயும் அல்லாஹ் சபிக்கிறான். they are gone astray. அவர்களெல்லாம் சாம்பலாக ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிறதோட மீனிங். ஸோ அவங்களோட வெற்றி கிடையாது. அல்லாஹ்வுடைய அந்த வழியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு வெற்றி அமைவதில் கிடையாது. அதுதான் அதனுடைய இறுதி வார்த்தைகள். அதோட நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இமாம்கள் அதற்கான விளக்கங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க.